ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? அதோட ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னுடைய நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இந்த யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னா, விளையாட்டாக தான் ஆரம்பிச்சேன். சரிங்களா? விளையாட்டா ஆரம்பிச்சு நான் ஃபர்ஸ்ட் நம்ம லேடிஸ் இந்த மீடியாக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட வீட்டுக்காரர் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு இருந்தார். ஓகேங்களா? வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, ரெகுலரா வீடியோ போட மாட்டாரு. ஸோ அதனால என்ன பண்ணேன், சரி இனிமே நம்மளே வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நானே வீடியோ போடுறதுக்காக நானே மீடியால வந்துட்டேன். ஓகேங்களா? அப்படிதான் நான் மீடியாக்குள்ள வந்தது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், முதல்ல யூடியூப் சேனல் எனக்கு அந்த எப்படி செய்யணும் என்ன அதை பத்தி எந்த விவரங்களும் எனக்கு கிடையாது. சரிங்களா? அதாவது அறிவு, நாலேஜ் அதை பத்தி கிடையாது. அப்படிங்கும்போது எனக்கு யாருமே தெரியவும் தெரியாது. யூடியூப் உறவுகளை பத்தி எனக்கு யாரையும் தெரியவும் தெரியாது. இதை பத்தி நாலேஜும் கிடையாது. அப்படிங்கும்போது என்ன செய்ய, ஓகேங்களா, என்ன செய்ய, நம்ம இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டா தானே இந்த கரியர்ல நல்லபடியா நம்ம மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய நைட்டு ஃபுல்லா ஒரு மணி வரைக்கும் இருந்து ஒரு சேனல் ஆரம்பிச்ச புதுசுல நைட்டு 1 மணி வரைக்கும் இருந்து செல்ல பார்த்துக்கிட்டு யூடியூப் நாலேஜ் கெயின் பண்றதுக்காக ஒவ்வொரு டெக் சேனலா கண்டுபிடிச்சு யூடியூப் சேனல் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமா நான் கெயின் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? நான் அப்படி யூடியூப் நாலேஜ் கெயின் பண்ணும்போது என் வீட்டுக்காரர் சொல்றாரு, நைட்டு 1 மணி வரைக்கும் இப்படி செல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது ஆயிராம அப்படின்னு என்ன வான் பண்ணாரு. ஓகேங்களா? நான் சொன்னேன், இல்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா மட்டும் தான் நல்லா பண்ண முடியும். அதனாலதான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்ட்டு என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூடியூப் நாலேஜ் ஓரளவுக்கு நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண ஃபர்ஸ்ட் அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரிதான், ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கீங்களா, உங்க மெயில் ஐடி இருக்கு பாத்தீங்களா, மெயில் ஐடி இருந்தாதான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். சரிங்களா? அந்த மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். நீங்க மெயில் ஐடி கிரியேட் பண்ணும் போதே அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு உண்டு. சரிங்களா? அந்த பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்போ முக்கியம் அப்படின்னா, சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மெயில் ஐடிக்குள்ள பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த பாஸ்வேர்டை நீங்க யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. அது அதை விட முக்கியம். சரிங்களா? மெயில் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதோட கூட உங்க ஃபோன் நம்பர். சரிங்களா? உங்க ஃபோன் நம்பர், நீங்க யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ற ஃபோன் நம்பரும் சரி, பர்சனல் ஃபோன் நம்பர்களை மேக்சிமம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, ரெண்டாவது பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சில செட்டிங்ஸ் குரோம்ல போயிட்டு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு டெக் சேனல்ல சொன்னாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வியூஸே போகல, சுத்தமா போகல. நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். தினமும் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில 1, மதியம் 1, நைட்டு 1, 3 ஷார்ட்ஸ் வீடியோ தினமும் போட்டுட்டு இருக்கேன். ஆனா என்ன ஆகல, ரீச்சும் ஆகல, வியூஸும் போகவே இல்லை. ஆனா என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் நிறைய எஃபெக்ட் போட்டேன். எஃபெக்ட் போட்டும் வீடியோ ரீச்சும் ஆகல, வியூஸும் போகலன்னு ரொம்ப கஷ்டம் மனசு. என்னடா நம்ம இவ்வளவு ஹார்டர் பண்ணி ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம், ஆனா என்ன ஆகல, வியூஸே போகலையே, என்ன செய்ய, யார்கிட்ட போய் கேட்க இதை பத்தி அப்படின்ட்டு எனக்கு எதுவுமே தெரியல. சரிங்களா? சரி, இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது, விடாமுயற்சி. சரிங்களா? தன்னம்பிக்கையோட என்ன பண்ண, வீடியோ போட்டுட்டே இருந்தேன் ரெகுலரா. அதை மட்டும் நான் ஸ்டாப்பே பண்ணல. சரிங்களா? யாரா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நீங்க யூடியூப்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, வீடியோ போடுறது மட்டும் நிறுத்தவே கூடாது, ரெகுலரா போடணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு காலையில போடுறது, ஒரு நாளைக்கு மதியம் போடுறது, ஒரு நேரம் ஈவினிங் போடுறது, அப்படி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு நாள் காலையில வீடியோ போடுறீங்களா, காலையிலே தினமும் காலையில 10 மணிக்கு போட்டுறணும். இல்ல மதியம் 12 o'clock நீங்க வீடியோ போடுறீங்களா, ரெகுலரா 12 o'clock போடணும். சரிங்களா? அது ஈவினிங் 5 மணிக்கு வீடியோ போடுறீங்களா, தினமும் 5 மணிக்கு வீடியோ போட்டுறணும். ஓகேங்களா? சரி, அந்த டைமிங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, வீடியோ போடுற டைமிங்க அப்படின்னு பார்த்தாக்கி, உங்களை யூடியூப் ஸ்டுடியோ இருக்கு பாத்தீங்களா, அதுல போயிட்டு உங்களுடைய வியூஸை
அதாவது உங்களோட சப்ஸ்கிரைபர், உங்க வியூசர் எல்லாரும் ஆன்லைன்ல எந்த டைமிங்ல அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமிங்ல உங்க வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து வியூஸ் அதிகமான வருவதற்கான வாய்ப்புகள். சரிங்களா? அடுத்து குரோம்ல போயிட்டு என்னுடைய செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன் பண்ணேன். எந்த செட்டிங்ஸ்ல ஆன் பண்ணேன் அப்படின்னா, டெஸ்க்டாப் மோட ஆன் பண்ணிட்டு குரோம்ல போயிட்டு நம்மளுடைய சேனல் எதை பத்தி, சரிங்களா? இப்போ நம்ம வந்து நிறைய கேட்டகரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. சரிங்களா? நம்மளுடைய சேனல் நம்ம எதை பத்தி வீடியோ போட போறோம், நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறோம் இந்த யூடியூப்ல அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் யூடியூப்புக்கு புரிய வைக்கணும். நம்ம எதை பத்தி வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத முதல்ல என்ன செய்யணும், யூடியூப்புக்கு புரிய வைக்கணும் தெளிவாக. அது ரொம்ப முக்கியம். சரி, அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய குரோம்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்க சேனல் கேட்டகரி என்ன, நீங்க எதை பத்தி வீடியோ போட போறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இப்ப அடுத்து சரி, நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் ஒரு டெக் சேனலை பார்த்து கண்டுபிடிச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ போட்டு ஒரு நாளைக்கு வந்து காலையில 1, மதியம் 1, நைட்டு 1, 3 வீடியோ போடலாம். ஆனா ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் டைம் டிஸ்டன்ஸ் வந்து வேணும். சரிங்களா? இப்போ காலையில ஒரு 10 மணிக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணக்கூடாது, 10:30க்கு ஒரு வீடியோவை போடக்கூடாது. சரிங்களா? காலையில ஒரு வீடியோ போட்டீங்கன்னா மத்தியானம் ஒரு வீடியோ, அந்த டைமிங் கணக்கு. சரிங்களா? அதுக்கு கொஞ்சம் கேப் விடணும் டைமிங். ஓகேவா? இது ஒரு டிப்ஸ். சரி, ஓகே. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய சேனல் வந்து குரோத்தே ஆகல, வியூஸும் போகல. அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய, ஓகேங்களா? அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சேன். அப்படி யோசிக்கும் போது என்ன அப்படின்னா, கேட்டகரி வந்து என்ன பண்ண, மிக்ஸ்டு கேட்டகரி நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? ஸ்டார்டிங்ல என்னுடைய சேனல்ல போயிட்டு பாருங்க, எல்லாமே ஓன் வீடியோ பேசி பேசி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது போகவே இல்லை, வியூஸே போகல. அடுத்து என்ன பண்ணேன், சமையலை பத்தி போட்டேன், அதுவும் வியூஸே போகல. அடுத்து என்ன பண்ணேன், சாங்குக்கு டான்ஸ் போட்டேன், அதுவுமே போகல. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் டான்ஸ் பண்றதே நீங்க காமெடி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி ஒரு காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வீடியோவை போஸ்ட் பண்ணேன் ஷார்ட்ஸ்ல. நல்ல ரீச் ஆகுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், சரி ஷார்ட்ஸ் வீடியோ தான் மக்களுக்கு, காமெடி வீடியோ மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதுல இருந்து என்னுடைய சேனலுக்கு காமெடி கேட்டகரியை செலக்ட் பண்ணினேன். குரோம்ல போயிட்டு காமெடி கேட்டகரி அப்படின்னு செட் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண, நானும் என் வீட்டுக்காரும் காமெடி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப மக்கள் வந்து நம்ம கிட்ட என்னத்தை எதிர்பார்க்காங்க, எந்த மாதிரியான கேட்டகரி எதிர்பார்க்காங்கிறாங்க முதல்ல கண்டுபிடிச்சுக்கணும். சரிங்களா? நீங்க வந்து முதல்ல ஷார்ட்ஸ் வீடியோல ரீல்ஸ் போடுறீங்களா, குக்கிங் வீடியோ போடுறீங்களா, காமெடி வீடியோ போடுறீங்களா, இல்லைன்னா ஓன் வீடியோ பேசி பேசி ஏதாவது ஒரு எஜுகேஷனல் பத்தி ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னா மக்களுக்கு எது பிடிக்கி, ஒரு கேட்டகரி நீங்க போடுறீங்களா, அது வியூஸே போகலையா, இப்ப அடுத்த கேட்டகரி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நான் அப்படிதான் ஒரு கேட்டகரியா ட்ரை பண்ணிட்டு கடைசியில காமெடி கேட்டகரி செலக்ட் பண்ணி அதை போட்டு வியூஸ் நல்லா போக ஆரம்பிச்சு. உடனே என்ன பண்ணிட்டேன், என்னுடைய சேனலுக்கு வந்து நான் காமெடி கேட்டகரியை செலக்ட் பண்ணி காமெடியை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் காமெடியை தவிர்த்து வேற ஏதாவது போட்டேன், எக்ஸாம்பிளுக்கு குக்கிங் வீடியோவோ ரீல்ஸ் வீடியோவோ போட்டேன்னா வியூஸ் போகாது. ஏன்னா நம்ம யூடியூப்க்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, நம்ம சேனல் வந்து ஒரு காமெடி சேனல்னு. அப்படி இருக்கும்போது ரீல்ஸ் போட்டா எனக்கு வியூஸே போகாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இருந்தாலும் மக்கள் ஒரு மைண்ட் சேஞ்சுக்காக நான் என்ன பண்ணுவேன், தினமும் காமெடி பார்த்து போர் அடிக்கும்ல, அதுக்காண்டி என்ன பண்ணுவேன், அப்பப்போ ஒரு ரீல்ஸ் ஏதாவது போட்டு விடுவேன். சரிங்களா? ஆனா வியூஸ் போகாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் போடுவேன். சரிங்களா? இது ஒரு டிப்ஸ். அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து வீடியோஸ் நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கப்புள்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தோம். என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, கொஞ்ச நாளா என் கூட நல்ல வீடியோ நடிச்சுட்டு இருந்தாரு. வீடியோஸ் நல்ல ரீச் ஆகுச்சு எங்க வீட்டுக்காரர் நானும் நடிக்கும்போது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, என் வீட்டுக்காரர் திடீர்னு வீடியோ எடுக்க எனக்கு வர முடியாது அப்படின்ட்டாரு. வீடியோ எடுக்க வர முடியாதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டதுதான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது அவர் வர முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன பண்ண முடியும்,
வர முடியாதுன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நானே தனியா சிங்கிளா பண்ண ஆரம்பிச்சேன். சரி, ஓகே, சிங்கிளா ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துட்டு சிங்கிளாவே போட்டேன் வீடியோஸ். ஓகேங்களா, வீடியோஸ் போட்டேன். அப்புறம் வீடியோஸ்க்கு எப்படி டைலாக்லாம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து மற்றவங்க வீடியோவை எடுக்கும்போது ரொம்ப கவனமா எடுக்கணும். சரிங்களா, மற்றவங்க டைலாக் எடுக்கும்போது ரொம்ப கவனமா பார்த்து எடுக்கணும். சரிங்களா, எப்படி அப்படின்னா, இப்ப வந்து ஒருத்தங்க வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க வீடியோவை நம்ம பாக்குறோம், உடனே நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். உடனே என்ன பண்ணக்கூடாது, யூசிஸ் ஆடியோவை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ எடுப்போம். சரிங்களா, இப்போ வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம அந்த வீடியோவை எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு நம்மளையே அறியாம மறுபடியும் அதே வீடியோவை பார்க்குறோம், பிடிச்சிருக்கும், மறுபடியும் அதே வீடியோவை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ரிப்பீட்டட் கண்டென்ட், ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துடும். சரிங்களா, அப்ப எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு வீடியோவை பாக்குறீங்க, ஒரு டைலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எடுக்கணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவீங்க, சேவ் பண்ணிருங்க. இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க சேவ் பண்ணியிருந்தாலும் சரி, 3 மாசத்துக்கு அப்புறம் ஒருவேளை நீங்க மறந்து வீடியோ எடுக்கிறீங்க, அதே வீடியோவை நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே சேவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதுல நீங்க கண்டுபிடிச்சுக்கிடலாம். இது ஒரு டிப்ஸ். சரிங்களா, அப்ப ரீயூஸ்டு கண்டென்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரிங்களா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, யூடியூப் சேனல்ல என்ன ஷார்ட்ஸ் வீடியோவுக்கான யூசிஸ் ஆடியோ எடுக்கும்போது ரொம்ப கவனமா எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு டைலாக் யூஸ் பண்ணிருப்பாங்க, காமெடி டைலாக்கோ ஏதோ ஒண்ணு சம்திங். சரிங்களா, அவங்க வந்து மற்றவங்களுக்குள்ளதான் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, அப்படி யூஸ் பண்ணிருக்கும் போது அவங்க காப்பிரைட் உள்ள டைலாக் யூஸ் பண்ணிருக்காங்களா, சரிங்களா, காப்பிரைட் உள்ள காமெடி ஆடியோஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். சரிங்களா, நீங்க பாட்டுக்கு எல்லா காமெடிஸும் எல்லா சேனல்லையும் போய் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், இப்ப ஏதோ ஒரு நபர் வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, அவங்க டைலாக் எடுத்து எடுத்து. சரிங்களா, அப்படிங்கும்போது அவங்க ஏற்கனவே வேற ஒருத்தவங்க கூட தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா, டைலாக் ஆடியோ மட்டும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அது என்னோட ஓன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோ ஆடியோக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, ஓன் வீடியோ சொந்தக்காரங்க, அவங்க வந்து அந்த 2வது தடவை எடுத்து யூஸ் பண்றவங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நம்ம அவங்க வீடியோவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2வது போட்டவங்களுக்குள்ள வீடியோல இருந்து ஆடியோவை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஓன் வீடியோக்காரங்க அவங்களுக்கு காப்பிரைட் கொடுக்குறாங்க, யூடியூப் வந்து நம்மளுக்கு காப்பிரைட் கொடுத்து. சரிங்களா, அப்போ டைலாக் எடுக்கும் போதும் சரி, ஆடியோ எடுக்கும் போதும் சரி என்ன பண்ணணும், காப்பிரைட் இல்லாத டைலாக பார்த்து கவனமா அப்லோட் பண்ணணும். சரிங்களா, இது ஒரு முக்கியமான டிப்ஸ். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ஒருவேளை சப்போஸ் ஒரு ஆடியோவை எடுத்து நம்ம போட்டாச்சு, அது காப்பிரைட் இருக்கு. சரிங்களா, காப்பிரைட் உள்ள ஆடியோவை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூடியூப் வந்து உடனே நமக்கு என்ன பண்ணுவோம், மெயில் போடும். சரிங்களா, கொஞ்ச நாள் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா மெயில்ல போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கான பர்ஃபார்மன்ஸ் என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாளிலேயே சொல்லிடுவாங்க, மெயில் போட்டுருவாங்க யூடியூப்ல இருந்து, இது வந்து காப்பிரைட் உள்ள ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ அப்படின்ட்டு மெயில் வந்துடும். சரிங்களா, அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ போஸ்ட் பண்றீங்க, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு லைவே போடுறீங்க, எதாக இருக்கட்டும். சரிங்களா, எதானாலும் இருந்தாலும் சரி, என்ன பண்ணுங்க, போஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, பப்ளிக்ல போடக்கூடாது வீடியோவை. ஓகேங்களா, இப்போ போஸ்ட் பண்ணதுக்கு 3 முறைகள் இருக்கு. யூடியூப்லயும் போடலாம், யூடியூப் ஸ்டூடியோலையும் போடலாம், குரோம்ல போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ எடுத்து அதுலயும் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். 3 டைப்ல வந்து வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோல தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இப்போ வீடியோவை ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யணும், பிரைவேட்ல போடணும். எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாது, வீடியோவை வந்து பப்ளிக்ல போட்டு போஸ்ட் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, நம்ம வீடியோல ஏதாவது சம்திங் பிரச்சனை இருக்கு, காப்பிரைட் பிரச்சனையோ இல்ல வேற எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா யூடியூப் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சொல்லும். சரிங்களா, நம்மளுக்கு தெரிவிச்சிருவாங்க மெயில்ல, உங்களுடைய இந்த வீடியோஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு சொன்னதுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஒருவேளை சம்திங் ஏதாவது மெயில் வரல அப்படின்னா வீடியோ வந்து பப்ளிக்கா மாத்துங்க. 2 நாள் கழிச்சு பிரைவேட்ல வீடியோ போட்டுட்டு 2 நாள் கழிச்சு தான் நீங்க என்ன பண்ணணும், வீடியோவை பப்ளிக்கு மாத்தணும். சரிங்களா? இப்போ ஒருவேளை பப்ளிக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து காப்பிரைட் உள்ள வீடியோன்னு யூடியூப்ல இருந்து நமக்கு மெயில் வந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த வீடியோவை டெலீட் பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு காப்பிரைட் வந்த வீடியோவை எக்காரணம் கொண்டு என்ன பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட் யூடியூப்ல. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன